எனக்கு கல்யாணம், மாப்பிள்ளை பிடித்திருக்கிறது. அப்பா எனக்காக ரொம்ப பிராயத்தனப்பட்டு இந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்தார். நல்ல படிப்பு, பெரிய வேலை, பெரிய படிப்பு, நல்ல வேலை என்ற வழக்கமான தேடல் தளங்களுக்கு போகாமல் நான், என் ரசனை, என் எதிர்பார்ப்பு என்பது போலவே மாப்பிள்ளை அவர் ஆசைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் அலசி தேடி பார்த்து எங்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் தீவிரமாக நம்பும் விஷயங்கள், எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க முடியாத எங்கள் விருப்பங்கள் மற்றும் எங்கள் லட்சியங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசச் சொன்னார். நாங்கள் இருவரும் தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப வளைந்து கொடுக்கும் ஒரே அலைவரிசையில் இருந்தோம் என்பதை உணர்ந்து அப்பாவிடம் சொன்னபோது கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார். அப்பா எதை செய்தாலும் திருத்தமாக இருக்கும். அவரை நினைக்கும் போது எனக்கு அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வரும். எனக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். தினமும் என்னை அவர் பக்கத்தில் ஒரு குட்டி நாட்காலியில் அமர வைத்து நியூஸ் பேப்பரை படித்துவிட்டு அதை எனக்கு கதை மாதிரி சொல்லி சொல்லி புரிய வைப்பார். கடினமான தமிழ், ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுத்து அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத வைப்பார். MBA படித்துவிட்டு பெரிய நிறுவனம் ஒன்றில் பொது மேலாளராக அவர் இருந்ததால் மிக நாகரீகமான உடை அணிவார். தலைவாரிக் கொள்வதில் இருந்து ஷூ போடுவது வரை ரசனை. எல்லாமே அப்பாவுக்கு ரசித்து செய்ய வேண்டும். எப்போது ஹோட்டலுக்கு போனாலும் நாகரீகம் மாறாது அப்பா நடப்பது, உணவு ஆர்டர் கொடுப்பது, அதை சாப்பிடும்போது ஃபோர்க், கத்தி, ஸ்பூன் என்று அவர் லாவகமாக அதை பயன்படுத்துவது எல்லாமே கவிதையாக இருக்கும். எனக்கு அப்பா மேல் அப்படி ஒரு பிரமிப்பு. அவரால் மேல்நாட்டு சங்கீதத்தையும் பேச முடியும், கர்நாடக சங்கீதத்தையும் ரசிக்க முடியும். இந்துஸ்தானி கலைஞர்களை பற்றியும் துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார். கதைகள் என்று வந்துவிட்டால் லா சாரா ஜெயகாந்தன், கல்கி, தி ஜானகிராமன் என்று நிறுத்தி கொள்ளாமல் சமகால எழுத்தாளர்களையும் வாசிப்பார். அதே மாதிரி ஆங்கிலத்தில் சகலரையும் வாசிப்பார். அப்பா தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம் என்று எல்லா மொழிகளிலும் எழுத, படிக்க, பேச கற்று வைத்திருந்தார். இப்படிப்பட்ட அப்பாவை பார்த்தால் எப்படி பிரமிப்பு இல்லாமல் இருக்கும்? அந்த பிரமிப்பினால் தான் நான் எப்போதும் அப்பா பின்னாடியே சுற்றி அலைந்தேன். அப்பாவின் கம்பீரமே தனி. அம்மா ஒரு கேரக்டர், உழைப்பாளி, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள். ஆனால் அவளுக்கு அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாது. அம்மா நன்றாக சமைப்பாள், ஆனால் அப்பாவுக்கு பிடித்தாற்போல் அதை அழகுபட எடுத்து வைத்து பரிமாறவெல்லாம் அவளுக்கு தெரியாது. வாரத்துக்கு ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போய் 2 பெரிய பை நிறைய காய்கறிகளை வாங்கி கொண்டு மூச்சிரைத்தபடி தூக்கியபடி வீட்டுக்குள் நுழைவாள். நடுக்கூடத்தில் அந்த மூட்டையை கொட்டி காய்கறிகளை பிரிப்பாள். அப்போது அவள் கண்களில் அப்படி ஒரு சந்தோஷம் மின்னும். என்னை பார்த்து குடிக்க தண்ணீர் கொடேன் என்று குழந்தை மாதிரி கட்டை விரலை உயர்த்தி கேட்பாள். தண்ணீர் சொம்பு நிறைய எடுத்து அதை மடக் மடக்கென்று குடித்துவிட்டு நடுக்கூடத்தில் ஃபேனை போட்டுக்கொண்டு அசதியில் படுப்பாள். பாதி தண்ணீர் புடவை மேல் கொட்டியிருக்கும். அப்பாவுக்கு அம்மாவின் இது மாதிரியான நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்காது. ஏன் இந்த தண்ணீரை நாசுக்காக குடிக்க தெரியவில்லை? காபி குடித்தாலும் இப்படித்தான். புத்தகம் சொல்லவே வேண்டாம், சுத்தமாக படிப்பது கிடையாது. கோணல் மாணலாக நியூஸ் பேப்பரை பிரித்து படிப்பதோடு சரி. பாட்டுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை. ஐயோ, சினிமா பாட்டை கூட ரசிக்க தெரியாத பிறவியே. அப்பா சலித்துக் கொள்வார். அம்மா என்னிடம் ஆசையாகத்தான் இருப்பாள், ஆனால் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவாள். பள்ளி நாட்களில் தலையில் பேன் விழுந்துவிட்டால் தலை வலிக்க வாருவாள். நான் முரண்டு பிடிப்பேன். எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துவிடும். நான் அழுது கொண்டு அப்பாவிடம் போவேன். இல்ல, நிறைய பேன் இருக்கு அதான் என்று அம்மா பயந்தபடியே சொல்வாள். அப்பா அவளை முறைத்து விட்டு எனக்கு ஏதோ சமாதானம் சொல்வார். அப்பாவுக்குத்தான் என் மேல் எத்தனை ஆசை என்று நான் நினைத்துக் கொள்வேன். நான் 4வது படிக்கும் வரை இதுபோல் நிறைய சம்பவங்கள். எல்லாவற்றிலும் அம்மாவும் அப்பாவும் தனித்தனி தீவுகளாகவே இருந்தனர். ஆனால் அம்மா அப்பாவிடம் அளவுக்கு அதிகமாக பயம் கொண்டிருந்தாள். அப்பா அம்மாவை அடியோடு வெறுத்தார். அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று என்னுடைய 4ஆம் கிளாஸ் லீவில் அப்பா என்னை அழைத்து கொண்டு தனியாக ஒரு வீட்டுக்கு வந்துவிட்டார். இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று எனக்கு புரியவே இல்லை. அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்ற துணிவு எனக்கு இப்போது வரை வந்ததே இல்லை. அப்பாவிடம் அதை பற்றி கேட்டால் கூட அப்பா வருத்தப்படுவாரோ என்று எனக்குள் ஒரு அச்சம் இருந்தது. என்னை பொறுத்தவரை அப்பா சொக்க தங்கம். எல்லாம் பார்த்து பார்த்து செய்தார். படிப்பு, சாப்பாடு, பொழுதுபோக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார்.
ஆனால் அம்மாவை பிரிந்து வந்தவுடன் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அப்போது அவர் அலுவலகத்துக்கு போகாமல் என் கூடவே ஒரு வாரம் இருந்து பார்த்து கொண்டார். அப்பாவின் அன்பில் நான் கரைந்து போனேன். அம்மாவை நினைத்து ஏங்குவதும் எப்படியோ என்னிடம் மறைந்து போனது. கல்யாணம் முடிவாகி பத்திரிகை அச்சடிக்கும் சூழல் வந்தபோதுதான் நான் அம்மாவை நினைத்தேன். அப்படி நினைத்த நொடி எனக்கே என் மேல் ஒரு வெறுப்பு வந்தது. இப்போதும் என்னை முன்னிறுத்தித்தானே அம்மாவை நினைக்கிறேன். நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? உள்ளூரில் இருந்து கொண்டு நான் ஏன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அம்மாவுக்கு அழகியல் உணர்ச்சியும் ரசனையும் இல்லாமல் போனது. அவ்வளவு பெரிய குற்றமா? பள்ளிக்கூடத்துக்கு புறப்படும் போது அம்மா எனக்கு முத்தம் கொடுப்பாள். அப்பா அதை பார்த்து கோபப்படுவார். குளிச்சியா? எதுக்கு? அழுக்கா ஒரு முத்தம்? போற நேரத்துக்கு என்று அம்மாவை அழுத்தமாக சன்னமான குரலில் கேட்பார். அம்மாவின் கண்கள் கலங்கிவிடும். எல்லாத்துக்கும் ஓர் அழுகை. என்று சொல்லிக்கொண்டே தன் பேண்ட் பாக்கெட்டில் வச்சிருந்த கர்ச்சிப்பால் அம்மாவின் முத்தத்தை துடைப்பார். பிறகு என்னை அழைத்து கொண்டு பள்ளிக்கூட வாசலில் விட்டுவிட்டு ஒரு முத்தத்தை தன் கைகளில் வைத்து என்னை பார்த்து அதை ஊதுவார். அவர் அப்படி ஸ்டைலாக ஊத நான் காற்றில் மிதக்கும் அந்த முத்தத்தை பெற்றுக்கொண்டு என் யூனிஃபார்ம் ஜோபிக்குள் போட்டுக்கொள்வேன். அந்த சம்பவம் ஏனோ இப்போது நினைவுக்கு வந்தது. அம்மாவை இத்தனை நேரம் ஏன் நினைத்து கொண்டேன் என்று தெரியவில்லை. அன்று மாலை அப்பா கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்த போது எனக்கு மனசெல்லாம் கனத்து விட்டது. அம்மா அந்த பத்திரிகையில் இல்லை. நானும் அம்மாவும் பிரிந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டாலும் அம்மாவை இந்த நேரத்தில் மறக்க முடியாமல் வலித்தது. அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று வாயெடுத்தும் துணிவு இல்லாமல் ஓரொரு முறை துடித்து போனேன். அன்று இரவு அப்பா தூங்கி போன பின் என் சிறுவயது புகைப்படங்களை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா ஒரு போட்டோவில் கூட இல்லை. பழைய நினைவுகள் என்னை என்னமோ செய்தன. அப்பா உள்ளூரில் இருந்தால் நான் அவரோடு தான் தூங்குவேன். அவர் வேலை நிமித்தமாக வெளியூர் போனால் அம்மாவோடு தான் படுக்கை. அம்மா தூங்கும் போது கதை சொல்வாள். கட்டையாக இருக்கும் அவள் குரலில் கிசுகிசுப்பாக சித்திரக்குள்ளன் என்ற ஒருவனை சிருஷ்டித்து பல பல கதைகள் சொல்வாள். அவன் வரும்போது எல்லாம் ஒரு பின்னணி இசையும் கொடுப்பாள். அவள் கதைகள் சொல்லி தூங்கும் போது சுகமாக இருக்கும். அப்பா திரும்பி வந்தவுடன் சித்திரக்குள்ளன் கதை நின்றுவிடும். அம்மாவோடு தூங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சொல்ல முடியாமல் இருந்து விடுவேன். அப்பா வந்து விட்டால் அம்மாவும் இறுகி போய் விடுவாள். பயம் பயம், அப்படி ஒரு பயம் அப்பாவிடத்தில். அம்மாவை அன்று இரவு முழுக்க நினைத்து அழுதேன். காலையில் என் முகத்தை பார்த்த அப்பா, ஏம்மா உடம்பு சரியில்லையோ என்றார். அவரிடம் தப்பித்து கொள்ள, ஆமாப்பா ரொம்ப வாந்தி எடுத்துட்டேன் என்றேன். அப்பா பதறி போய், ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கும், ஆனா வேண்டாதது வெளியே வந்ததே நல்லது, வா ஒரு நல்ல டாக்டரிடம் போகலாம் என்றார். இல்லப்பா இப்போ உள்ள ஒண்ணும் இல்லை, எனக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டேன். அப்பா எல்லோருக்கும் பத்திரிகை கொடுக்க தொடங்கினார். ஒரு வாரம் ஆகியிருக்கும். அன்று மதியம் வீட்டுக்கு ஒரு குரியர் தபால் என் பெயருக்கு வந்தது. பெரிய பார்சல். விலாசம் கோணல் மாணலாக எழுத்தில் தமிழில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பார்சலை பிரித்த போது ஒரு கவர் அதே எழுத்தில் எனக்குள் இருந்தது. உள்ளே சின்ன சின்னதாக பல கலர் பேப்பர்களில் சுற்றி இருந்த பெட்டிகள் இருந்தன. கவரை பிரித்து உள்ளே இருந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன். அன்புள்ள சுமிக்குட்டிக்கு அம்மா ஆசீர்வாதத்துடன் எழுதுவது. உனக்கு கல்யாணம் என்று கேள்விப்பட்டேன். பக்கத்து வீட்டு புஷ்பா தான் சொன்னாள். பத்திரிகையும் காட்டினாள். மாமி, உங்க பொண்ணு சுமித்ராக்கு கல்யாணம் போல இருக்கு, பத்திரிகை வத்திருக்கு. என்ன நியாயம் பாருங்க, உங்க பேரே இல்லாம அந்த மனுஷன் இப்படி ஒரு பத்திரிகையை போட்டிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே வந்து பத்திரிகையை காட்டினாள். அவ சொன்னதை விட பத்திரிகை ரொம்ப அழகா இருக்கு, பையனும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே பையனும் உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கோடா கண்ணு. உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை. நான் அங்கே வந்தா உங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானமாகி போயிடும். உனக்கும் சங்கடம். நான் வரமாட்டேன். என்னமோ உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். அப்பா என்னை பொண்ணு பார்க்க வந்தபோது நானும் ரொம்ப குஷியாயிட்டேன். உங்க அப்பா மாதிரி படிச்ச பதவிசா இருக்கிறவரை எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது? உங்க அப்பா அவர் அம்மா சொல்லை மீறாதவர். அவர் அம்மா என்கிட்ட அது தெரியுமா இது தெரியுமான்னு எதுவுமே கேட்கல. அவளுக்கு என்னவோ என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ண பிறகுதான் அப்பா அவர் அம்மா சொல்லை மீற முடியாம என்னை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுது. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன மாதிரி பார்க்க ரொம்ப சுமாரா இருக்கிற ஒரு பொண்ணு பெரிய வெளி உலக அறிவெல்லாம் இல்லாதவளை எப்படி உங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு. பொண்ணு பார்த்த போது நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே உங்க அப்பாவும் சந்தோஷப்பட என்கிட்ட ஒரு விஷயமும் இல்லைன்னு நான் யோசிக்கலையே. அதனாலதான் எல்லாமே தப்பாயிடுச்சு.
அப்பாவுக்கு என்னோட இருக்கிறது ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி ஆயிருச்சு. அவர் அம்மா இருந்த வரைக்கும் என்னை பொறுத்து போனார். அப்போ உனக்கு 2.5 வயசு கூட இருக்காது. பாட்டி செத்து போனாங்க. அதற்கு பிறகு எனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல பெரிய பள்ளம். நான் சாதாரண பொண்ணு, வேலை பார்ப்பேன், சத்தியமா இருப்பேன், மற்றபடி நீக்கும் போதெல்லாம் தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு என் கூட இருக்கிறது நரகமா இருந்தது போல. அவருக்கு இருந்த ரசனை, ஞானம், அழகியல் உணர்ச்சி எல்லாம் எனக்கு இல்லையேன்னு உடைஞ்சு போயிட்டார். உன்னை எடுத்து கட்டிண்டு ஆசையில காட்டுத்தனமா நான் கொஞ்சினா கூட அவருக்கு கோபம் வரும். உனக்கு நான் முத்தம் கொடுத்தா கூட அவருக்கு பிடிக்காது. ஏதோ இன்ஃபெக்ஷன், ஜெர்ம்ஸ்ன்னு கத்துவார். கடைசியா ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு போயிட்டார். இதோ இப்ப வரைக்கும் மாசம் என் சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புறார். எனக்கும் வேற கதி இல்லை, வக்கத்து போய் நானும் வாங்கிக்கிறேன். ஏனும் அதை நினைச்சா துக்கமா இருக்கு. உங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு சமாதானம் ஆயிருக்கும். இப்படி இருந்ததுதான் எனக்கு பெரிய தண்டனை. இதோ இப்ப வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழறேன்னு தெரியாது. இப்ப கொஞ்சம் புஸ்தகம் படிக்கிறேன், பாட்டு கேட்கிறேன். அவர் நினைக்கிறது எனக்கு வரல. ஆனால் எந்த விதத்திலும் நான் அவர் வழிக்கு போகாம ஒதுங்கி இருக்கேன். மனசுல இருந்ததை உன்கிட்ட சொல்ல தோணித்து. இந்த பார்சலை உனக்கு அனுப்பணும்னு தோணித்து. நான் சொல்ற மாதிரி ஒன்னொன்னா பிரியேன். முதல்ல அந்த நீல கலர் பேப்பர் சுத்தின டப்பாவை பத்திரமா பிரி. அதுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? உன் குட்டி குட்டி பல்லு. உனக்கு பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த பல்லை தான் பார்த்துப்பேன். உன் நடுப்பல்ல விழுந்தவுடனே நீ ரொம்ப அழுத. நான் உன்னை அடிக்கடி பிரிட்ஜுன்னு உன் ஓட்டப்பல்ல பார்த்து கேலி பண்ண கோச்செண்டு ரூம் ஓரத்துல போய் முறைச்செண்டு மூளையில நிப்பேன். உன் ரெட்டை பின்னலும், ஃப்ரில் வச்ச சொக்காவும், ரிப்பனும் இப்ப அப்படியே மனசுல இருக்கு. ரொம்ப நேரம் நின்றுட்டு அப்படியே உட்காந்து தலையை சாய்ச்சி தூங்கிடுவேன். உன்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சு எழுந்ததும் ஏன் என்னை தூங்க வச்சேன்னு கேட்டு மறுபடியும் அழுவ. அப்பா வருவதற்குள் உன்னை சமாதானம் செய்ய போதும்னு ஆயிடும். அப்படியே அந்த ரோஸ் கலர் டப்பாவை பிரிச்சு பாரு. அதுதான் நான் சொன்ன விஷயம். நடந்த போது நீ போட்டிருந்த ஃப்ரிட்ஜ் வச்ச சட்டை, ரிப்பன் எல்லாம். அப்புறம் அந்த மஞ்சள் கலர் பாக்கெட் ஒன்று இருக்கும் பார். அது தொடும்போதே மெத்துன்னு இருக்குல்ல, உள்ள பாரேன். நீ முதல்ல ஒரு பக்கமா திரும்பி படுத்த போது உனக்கு வச்ச குட்டி தலைகாணி அது. உனக்கு அப்போ சுருட்டையாக தலைமுடி இருக்கும். கண்ணமெல்லாம் முப்பி அந்த குளித்தலையோட பக்கவாட்டில் திரும்பி கையை வாயில போட்டு சொத்துன்னு சத்தம் போட்டுட்டு இருப்பேன். அழகா இருப்பேன். சில சமயம் ஆசை தாங்காம உன் கன்னத்தை கொஞ்சமா கடிச்சிருவேன். காட்டு கொஞ்சல் தான், ஆசை தாங்காமல் தான். லேசாகத்தான் கடிப்பேன். ஆனா நீ போன அழுதுடுவ. அப்பா முறைப்ப, திட்டும் விழும். அப்புறம் 2 நாளுக்கு உன்கிட்ட வரவே விடமாட்டார். காவல்காரன் மாதிரி சுத்தி வருவார். சரி, அதுல ஒரு பச்சை கவர் இருக்கே, அது ரொம்ப விசேஷம். அதை பிரியேன். அதுக்குள்ள ஒரு வெள்ளை வேட்டி இருக்கா? அது வேட்டி இல்லை, அப்பாவோட அங்கவஸ்திரம். அதுலதான் உனக்கு குட்டி கிருஷ்ணர் வேஷம் போட்டு வேட்டி கட்டி விட்டேன். அந்த வேட்டியில் உன் வாசனை, அப்பா வாசனை ரெண்டுமே இப்பவும் இருக்கும். அது கூட ஒரு முத்து மாலையும் ஒரு பவள மாலையும் இருக்கா? அதுதான்டா என்கிட்ட இருந்த 2 விலையுயர்ந்த பொருட்கள். உனக்கு அழகா சிவப்பு வெள்ளைன்னு மாறி புருவத்துல பொட்டு வச்சு நாமம் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த 2 மாலையையும் போட்டு விடுவேன். ஒரு குட்டி கொண்டையும் மயில் தோகையும் இருக்கா? அது கூட நான் உனக்கு அப்ப வச்சு விட்டதுதான். அதுல இருக்க சின்ன பவுடர் டப்பாவும் பஃப்பும் நீ பிறந்த உடனே வாங்கினது. அதுல உனக்கு போட்டு மிச்சமுள்ள பவுடர் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். அதுல பவுடர் வாசனையோட உன் வாசனை தாண்டா அதிகமா இருக்கும். குட்டி கண்ணு, வெள்ளை கலர் கவர் ஒன்று இருக்கா? அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும் பார். ஆர்வமாக எடுத்தேன். நீயும் நானும் இருக்கும் ஒரு போட்டோ இதுதான். இதை உனக்கு அனுப்பலாம்னா நானே வச்சுக்கலாம்னு ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா இதை தவிர வேற எதுவுமே உன் உருவம்னு என்கிட்ட இல்லை. அப்புறம் இதை உன்கிட்டயே கொடுத்துடணும்னு தோணித்து. என் போட்டோவே உன்கிட்ட கிடையாதுல்ல, அதான் உன்னை நினைச்சிட்டாலே எனக்கு போதும். இந்த போட்டோவை கூட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு எடுத்துட்டேன். உன்னை அழகான முகத்துக்கு பக்கத்துல என்னை சேர்த்து வச்சு பார்க்கவே அப்பாவுக்கு பொறுக்கல. எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அன்னைக்கு யார்கிட்டையும் காட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அடம் பிடிச்சு நான் எடுத்துட்ட போட்டோ தான் அது. இது வரைக்கும் யாருக்கும் காட்டினது இல்லை. நீ தான் ஃபர்ஸ்ட். யார்கிட்டையும் காட்டாத ப்ளீஸ். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு உன் அப்பாவை கஷ்டப்படுத்தி
கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைச்சுதான் மனசுக்கு பாரமா இருக்கு. அதுக்கு பலனை இப்பவே அனுபவிச்சுட்டேன். நினைக்கும் போது நிம்மதியாகவும் இருக்கு. சரி, இதெல்லாம் இப்போ எதுக்கு? பத்திரமா இரு, சந்தோஷமா இரு, சௌக்கியமா இரு சும்மிக்குட்டி. அன்புடன் அம்மா. அந்த பார்சலை நான் இறுக்கிக் கொண்டேன். சுயநலம் இல்லாத மனதை விட எது பெரிய அழகியல் ரசனை, நாகரிகம் இன்று உடைந்து போய் அம்மாவின் அந்த படத்தின் மீது விழுந்து அழுது அரற்றினேன். அம்மா அம்மா, காட்டுத்தனமாக கட்டிக்கோமா, காட்டுத்தனமா என் கன்னத்தையும் கடிமா என்று கெஞ்சினேன். அம்மா என்றோ கொடுத்த முத்தம் கன்னத்தில் ஈரமாக. திருமணம் முடிந்த கையோடு கணவரை அழைத்து கொண்டு அம்மாவை பார்க்க சென்றேன். என்னை பார்த்தவுடன் அவள் வார்த்தைகள் வராமல் அத்தனை வார்த்தைகளும் அவள் கண்களில் கண்ணீராய் கொட்டி தீர்த்தன.